இருக்கிற பொழுது, சமணத்தில் இருக்கிற பொழுது பல முறை நிந்தனை செய்திருப்பார் இல்லையா? சைவத்தை நிந்தனை செய்திருப்பார். இப்படி அவர்கள் கொடுத்த அந்த உணவையெல்லாம் உண்டு வாழ்ந்த அந்த உடம்பு, அந்த தொடர்ச்சி நீங்குவதற்கு என்ன ஒரே வழி அப்படின்னா திருநீர் பூசினா நீங்கிடும். நமக்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் எப்ப நீங்க அப்படின்னா அந்த சமய சார்ந்த அந்த ஒரு தொடர்கள்லாம் எப்ப நீங்க அப்படின்னா திருநீர் பூசினா நீங்க. அதான் அம்மா என்ன செய்யறாங்கன்னா திருநீர் பூசி. அதை எப்படி பூசணும்னா குன்றுடையான் திருநீர் அஞ்சலத்தை ஓதி கொடுத்தார். கொடுக்கிறவங்களும் அஞ்சலத்தை ஓதி கொடுக்கணும், பூசறவங்களும் அஞ்சலத்தை ஓதி பூசணும். வெறுமனே திருநீர் எல்லை பூசக்கூடாதான். அஞ்சலத்தை சொல்லி சிவாய நம என்று நீரடிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணேன்னு சொல்லி அப்பர் சாமி சொல்றாரு இல்லையா? அப்ப திருநீர் கொடுக்கிறவங்களே அஞ்சலத்தை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி வாங்கி பூசுகின்றவர்களும் அஞ்சலத்தை சொல்லி பூசணும். அப்படி திருநீரை அஞ்சலத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னாரு. அந்த கொடுத்த திருநீரை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கறத சென்ற வகுப்புல நாம பார்த்தோம். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேர்த்த அப்படின்னாரு. உருவார் அணிந்து நமக்கு உற்றவிட துயநெறி தருவாராய் தாமுண்டு வந்தார்பின் தாம் வந்தார் அப்படின்னார். அப்படின்னா திருவாளன் திருநீர் அப்படின்னார், பெருமானுடைய திருநீருங்க. சிவஞான போதத்துல இது வருதுங்க. அதாவது தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த திருநீர் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய உருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவஞான போதத்துல மெய்கண்டார் சொல்றார் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துங்கிறார். அப்ப தனது உருவனா சிவபெருமானுடைய உருவத்தை அடியார்களுக்கு சாமி கொடுத்திருக்கிறாராம். அந்த திருநீர் என்று சொல்லுவது பெருமானுடைய உருவம் அப்படிங்கிறார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அவர் என்ன சொன்னாரு? தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல அப்படின்னாரு. தன்னை உணரக்கூடிய அடியார்களிடத்துல சாமி எப்படி இருப்பார்னா தயிரில் நெய் போல இருப்பார் அப்படிங்கிறார். அப்படின்னா கொஞ்சம் பக்குவப்பட்டா சாமி விளங்கி தோன்றுவார். பாசத்தாருக்கு உலகில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவரு இன்பம் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருப்பார்னா இன்றாம் பதி அப்படின்றார். அவங்களால இறைவனை அடைய முடியாது என்று சொல்லி நம்முடைய சிவஞான போதம் அப்படி சொல்லுதுங்க. அப்ப திருநீர் அப்படிங்கிறது வந்து யாருன்னா இறைவனுடைய திரு உருவம் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். திருவாளன், அதனாலதான் இங்க என்ன சொன்னாரு? திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பரிந்தேர்த்த அப்படின்னார். அதை நம்ம சென்ற வகுப்பிலே சிந்திச்சோம். திருவாளன் என்று சொல்லக்கூடிய சொல்லாட்சி நமக்கு 6 இடங்கள்ல வந்து பெரிய புராணத்துல. அது எந்த அடியார பற்றியும் திருவாளன் சொல்லல. நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை மட்டும்தான், நம்பி ஆரூரரை மட்டும்தான் சேக்கிழா பெருமான் திருவாளன்கிறார். தேசமுடிய திருத்தொண்ட தொகைவன் படைத்த திருவாளன் இல்லையா? நேசம் நிறைந்த பாட்டுல சொல்றார். அதே மாதிரி அவிநாசி நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது என்ன சொல்றார்? அங்க உயிரடித்த திருவாளன் என்று சொல்லி அங்க திருவாளன் அப்படின்னு சொல்லி சொல்றார். திருவாளன்னா அதுக்கு சிவனுடைய உரை சொல்லுகின்ற பொழுது முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். முக்தி திருவை யார் ஆள முடியும்? சிவபெருமான் மட்டும்தான் ஆள முடியும் இல்லையா? ஆனா அதே மாதிரி சுந்தரருக்கும் அந்த ஒரு ஆற்றல் உண்டு என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அதனாலதான் சுந்தரரை மட்டும் 2 இடங்கள்ல திருவாளன் என்று சொல்லி சொல்றார். அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை. நம்பிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பெருமைகளையும் உச்சமானது என்னன்னா அந்த திருவாளன் என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றி அந்த சொல் நம்பிகளுக்கு அங்க வருது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இப்படி அது பெருவாழ்வு வந்ததுன்னா பெருந்தகையார் பணிந்து ஏற்றுங்கிறார். இப்ப திருநீர் எப்படி வாங்கியிருக்காங்க? ரொம்ப பணிந்து அதை ஏற்றுக்கொண்டு உருவார அணிந்துனர். அப்படி உடம்பு பூரா பூசிட்டாராம். அப்படி உருவார அணிந்து கொண்ட உற்றவிட துயினரி தருவாராய் தாமுன்பு வந்தார்பின் தாம் வந்தார். அப்படின்னா திலகவதி அம்மாவுக்கு பின்னாடி அவரும் போனாரு. எங்க போனாங்க 2 பேர் அப்படின்னா 2 பேர் உழவார பணி செய்யறதுக்கு போனார். அதான் சொல்ல நீரணிந்தார் அகத்திரடும் நிறைகன்பூர் புறத்திரடும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் திருவலகும் திருமலுக்கும் தொண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலுள் அடைந்தவரை கொடுபுக்கார் அப்படின்னார். அம்மா என்ன செஞ்சாங்கன்னா தம்பிக்கு 40 வருஷம் ஒரு 40 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாருன்னு வைங்களேன். ஏன்னா சின்ன வயசுலயே 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. இவர் சமணத்துக்கு போனது சின்ன வயசுலயே போயிடுறாரு. அதற்கு பிறகு 2 பேரும் சந்திக்கிறதே இல்லை. ஒரு விண்ணப்பம் வச்சுதான் அம்மாதான் அது விண்ணப்பம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சூளை வந்ததுக்கு பிறகுதான் தமக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைவுக்கு வருது. அது வரைக்கும் வந்து அக்காவை நினைச்ச மாதிரி எங்கேயும் இல்லை. அதனால வந்து அப்படி அவர் நீண்ட நாட்களாக அக்காவை நினைக்கிறதே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அந்த வந்த உடனேயே அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா மற்றொருப்பா தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னா சேக்கிழா பெருமான்.
அதாவது நம்ம பற்றை அறுக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை வணங்கி அவருக்கு பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பணி செய்யறதுக்கு தான் இப்ப தயார்படுத்தி கூட்டிட்டு வராரு. எடுத்த உடனே போய் நம்ம கோயில் காட்டுல களை வெட்டுறது இல்ல. இது உலவார பணி, பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு. இப்ப காட்டுல களை வெட்டுற மாதிரி வேற ஏதாவது ஒரு தொண்டு மாதிரி இருந்தா அதை போய் செய்ய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லல. அம்மா என்ன பண்ணாங்க, அவர் அழைத்து திருநீர் பூசி அஞ்சலத்தை சொல்லி அதற்கு பிறகு அதை தயார்படுத்தி கூட்டிட்டு வர்றார். அப்ப நம்ம தொண்டு செய்யற பொழுது எப்படி செய்யணும்? திருமுறை பாடினாலும் சரி, அதே மாதிரி திரு தொண்டுகள் செஞ்சாலும் சரி, வேடத்தோடு செய்யறது தான் சிறப்பு. ஆமா, கோலத்தார் பாட என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தில்லைப்பதிகத்துல சொல்ற. அப்ப உலவார பணி செய்யறதுனா கூட அந்த சிவசின்னங்கள் அணிந்து கொண்டுதான் செய்யணும். அதே மாதிரி திலகவதி அம்மா அப்படிதான் செய்திருக்கிறாங்க. திலகவதி அம்மா அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த சிவசின்னத்தை அணிந்து கொண்டுதான் அம்மா பணி செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பெரிய புராணத்துல பார்க்கிறோம். சேரமான் பெருமான் நாயனார் அப்படிதான் செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஆமா, புலரி எழுந்து புனர் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவன பணிகள் நீடு செய்து அப்படிங்கிறார் இல்லையா? நந்தவனத்தில் போய் பணி செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்காரு அவரு? உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு போய் செய்திருக்கிறார். அப்ப திருநீர் பூசி கொண்டு செய்வதுதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி திருநீர் பூசிக்கொண்டு நீரணிந்தார் அகத்திரடும் நிறைகன்கள் புறத்திரடும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. அப்படின்னா பணி செய்யறதுக்கே திருப்பள்ளி எழுச்சி காலத்துல அம்மா பணி செய்யறதுக்கே புறப்பட்டுறாங்க. யாரு? திலகவதி அம்மா. அப்ப எத்தனை மணிக்கு அந்த அம்மா எழுந்திருச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய வழக்கு என்னவா இருந்திருக்கும் பாருங்க. அப்ப 4 மணிக்கு எழுந்திருச்சா தானே குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க 5 மணிக்கு திருப்பள்ளி காலத்துல பணி செய்ய போக முடியும். அப்படி 5 மணிக்கு வச்சுக்கீங்களேன். அப்படி அந்த திருப்பள்ளி எழுச்சி காலத்துல மாதவம் செய் சீரடியார் திருவலகம் திருமெடுக்கும் தோண்டியும் கொண்டு அப்படி அந்த நாவுக்கரசு பெருமானை ஒரு தோண்டியும் ஒரு விளக்கு மாற்றை எடுத்துக்கொண்டு அந்த ஆரணிந்தார் கோயிலுள் அடைந்தவரை கொடுபுக்கார் என்று சொல்லி அப்படி அம்மா போறாங்க. அவருக்கு பின்னாடி நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் போறார். இது வரைக்கும் நாம போன வகுப்புல சிந்திச்சது இல்லையா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, நினைவுபடுத்துறதுக்காக